மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரைப்படத்தில் 5000 ரூபாய் சம்பளத்தில் புக் ஆனவர் நடிகை சரோஜாதேவி. அதன் பிறகு தேடி வந்ததுதான் 30 திரைப்படங்கள். கர்நாடக மாநிலத்தில் பிறந்த நடிகை சரோஜாதேவி 1955ஆம் ஆண்டு வெளியான மகாகவி காளிதாஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர்தான் நடிகை சரோஜாதேவி. தங்கமலை ரகசியம், திருமணம், மனமுள்ள மருதாரம் ஆகிய திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் 22/8/1958ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்து வெளியான நாடோடி மன்னன் என்ற திரைப்படம்தான் நடிகை சரோஜாதேவிக்கு பெரும் புகழை பெற்று தந்தது. எம்ஜிஆர் படத்தில் நடிகை சரோஜாதேவி நடிக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் அடுத்தடுத்து சரோஜாதேவிக்கு 30 திரைப்பட வாய்ப்புகள் குவிந்தன. நடிப்பில் பெரியதாக ஆர்வமில்லை என்றாலும் தனது அம்மாவுக்காக ஒரு திரைப்படம் நடிக்க ஒப்புக்கொண்ட சரோஜாதேவி மகாகவி காளிதாஸ் என்ற திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததால் அடுத்து ஒரு படத்தில் மட்டும் நடித்துவிடு என்று அவரது அம்மா கூறியுள்ளார். அவரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அடுத்து ஒரு திரைப்படத்தில் நடித்த சரோஜாதேவி மீண்டும் பெங்களூரு சென்று தனது பள்ளி படிப்பை தொடர முடிவு செய்துள்ளார். அந்த நேரத்தில் தமிழ் இயக்குனரான கே. சுப்பிரமணியம் தான் கன்னடத்தில் இயக்க உள்ள கட்ச தேவயானி என்ற திரைப்படத்தில் சரோஜாதேவி நடிக்க வேண்டும் என்று விருப்பப்பட தனது அம்மாவின் வற்புறுத்தலால் மீண்டும் சினிமாவுக்கு திரும்பிய சரோஜாதேவி அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் அடுத்தடுத்து சரோஜாதேவிக்கு பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியது. அதன் பிறகுதான் தமிழில் திருமணம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான சரோஜாதேவி அடுத்து சிவாஜி நடித்த தங்கமலை ரகசியம் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான செங்கோட்டை சிங்கம் படம்தான் சரோஜாதேவி நாயகியாக நடித்த முதல் திரைப்படம். அதனைத் தொடர்ந்து இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய கல்யாண பரிசு என்ற திரைப்படத்தில் நடித்த சரோஜாதேவி 1961ஆம் ஆண்டு வெளியான எம்ஜிஆர் நடித்த திருடாதே என்ற திரைப்படத்தில் இவருடன் ஜோடியாக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்திற்காக சரோஜாதேவிக்கு வழங்கப்பட்ட சம்பளம் 5000 ரூபாய். எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தில் சரோஜாதேவி கதாநாயகியாக நடித்த நிலையில் அதன் பிறகு அடுத்தடுத்து 30 திரைப்படத்திற்கு தனக்கு வாய்ப்பு வந்ததாக நடிகை சரோஜாதேவி ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.